ஸோ மக்களே, நான் இப்போ நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் டவுன் ஸ்டேஷனில் நிற்கிறேன். இந்த இருக்குது டவுன் ஸ்டேஷன், பார்த்துக்குங்க. நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேயா, அந்த இருக்குது டிக்கெட் கவுண்டர். ஓகே, அங்கே போகிற இப்போ இதான் டவுன் ரயில்வே ஸ்டேஷனோட, நாகர்கோவில் டவுன் ரயில்வே ஸ்டேஷனோட டிக்கெட் கவுண்டர். இந்த இருக்குது, இங்கே இருக்குது வெண்டிங் மிஷின். இந்த வெண்டிங் மிஷினில் இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. மலையாளம், ஹிந்தி, இங்கிலீஷ். இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, இங்கே ஏன் தமிழில் இல்லை? இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி எப்படி வந்தது? ஸோ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வெண்டிங் மிஷின் வச்சுருக்காங்க. இங்கே வந்து வெண்டிங் மிஷினில் வந்து தமிழ் கிடையாது. ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ், இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மலையாளம் எப்படியே வந்துச்சு வெண்டிங் மிஷினில்? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மிஸ்டேக்கா, இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் மிஸ்டேக்கா, இல்லை ரயில்வே டிபார்ட்மெண்ட் மிஸ்டேக்கான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.